தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் மீட்டிங்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்தாங்க இல்லையா, அதற்கு சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்குது நண்பர்களே. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாலுமே கூட இதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு வருவதாக தெரியல. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு முதல்ல கோர்ட்டுக்கு போனது கரூரை சேர்ந்த திரு பிரபாகரன் செல்வகுமார் தான் அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வெளிவந்தது. அந்த கூட்டத்துக்கு பிரபாகரனும் அவருடைய குடும்பத்தார் இருவரும் போயிருக்கிறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அவருடைய குடும்பத்தினர் 2 பேரை அவர் இழந்திருக்கிறாரு. அந்த இருவருடைய சாவு எப்படி நடந்ததுங்கிறதே எனக்கு தெரியல. இதற்கு ஒரு விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி இவர் கோர்ட்டை அணுகி இருக்கிறாரு. விஷயம் அதோட நின்றிருந்தா இப்ப ஒன்றும் கான்ட்ரவர்சியே இல்லை நண்பர்களே. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்குது. திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளராக இருக்கிற ரகுநாதன் அப்படிங்கிறவரு தன்னை அணுகி மிரட்டியதாகவும் அந்த கேஸை உடனடியாக நீங்க வாபஸ் வாங்க வேணும், எதை சிபிஐ விசாரணை கேட்டார்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டியதாகவும், அதனால தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய தாயாருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபாகரன் செல்வகுமாரே இப்பொழுது பொதுவெளியில ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நண்பர்களே. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோரி வழக்கு தொடர்ந்ததை வாபஸ் வாங்கணும்னு திமுக காரங்க அவரை மிரட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் எதுக்காக இவங்க இப்படி மிரட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நானும் என் பாப்பா என் மாப்பிள்ள 3 பேரும் போனோம். போனதுல 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். நேற்று காலையில பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்ப என் குடும்பத்துல. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க.